வணக்கம் நண்பர்களே, நானி லைஃப்லைன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ட்ரேடிங்ல தொடர்ந்து லாஸ் ஆகிறீர்களா? அதற்கு ஒரு முக்கிய காரணம் ஸ்டாப் லாஸ் பயன்படுத்தாமல் ட்ரேட் செய்வது. இந்த வீடியோவில் ஸ்டாப் லாஸ் என்றால் என்ன, ஏன் அது மிகவும் முக்கியம், அதை சரியாக எப்படி பயன்படுத்துவது என்பதை எளிமையாக பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் என்பது ஒரு பாதுகாப்பு கருவி. நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்த பிறகு மார்க்கெட் உங்களுக்கு எதிராக சென்றால் எவ்வளவு லாஸ் வரை ஏற்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதை முன்கூட்டியே தீர்மானிப்பதுதான் ஸ்டாப் லாஸ். உதாரணமாக, ஒரு ஸ்டாக்கை 100 ரூபாய்க்கு வாங்குகிறீர்கள். உங்கள் ஸ்டாப் லாஸ் 97. மார்க்கெட் 97க்கு வந்தவுடனே ட்ரேட் தானாக முடிந்து உங்கள் லாஸ் கட்டுப்படுத்தப்படும். பல புதிய ட்ரேடர்ஸ் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். மார்க்கெட் திரும்பும் நினைத்து லாஸ்ல இருக்கும் ட்ரேடர் தொடர்ந்து வைத்திருப்பார்கள். சில நேரங்களில் அது மேலும் கீழே செல்லும். அப்போது சிறிய லாஸ் பெரிய லாஸாக மாறிவிடும். அதனால் ஸ்டாப் லாஸை எப்போதும் பயன்படுத்துங்கள். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸின் முதல் நோக்கம் ப்ராஃபிட் சம்பாதிப்பது அல்ல, முதலில் கேபிட்டலை பாதுகாப்பதுதான். அதற்காக அவர்கள் ஒவ்வொரு ட்ரேட்க்கும் ஸ்டாப் லாஸ் வைப்பார்கள். ஸ்டாப் லாஸ் எப்படி வைப்பது? ஸ்டாப் லாஸை சும்மா ஒரு எண்ணாக வைக்கக்கூடாது. சார்ட்டை பார்த்து முக்கியமான சப்போர்ட் லெவலுக்கு கீழே அல்லது உங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற இடத்துல வைக்க வேண்டும். உங்கள் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் மற்றும் டார்கெட் ஆகிய மூன்றையும் ட்ரேட் எடுப்பதற்கு முன்பே திட்டமிடுங்கள். பிகினர்கள் செய்யும் தவறுகள்: ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் செய்வது, லாஸ் வந்த பிறகு ஸ்டாப் லாஸை கீழே மாற்றுவது, ஒரே ட்ரேட்ல அதிக பணத்தை ரிஸ்க் செய்வது, இமோஷனை வைத்து ட்ரேட் செய்வது. ட்ரேடிங்கில் வெற்றி பெற வேண்டுமென்றால ஒவ்வொரு ட்ரேட்லும் வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்ல, ஆனால் ஒவ்வொரு ட்ரேட்லும் உங்க ரிஸ்க கட்டுப்படுத்த வேண்டும். கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் ஃபர்ஸ்ட், ப்ராஃபிட் நெக்ஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். ட்ரேடிங் பற்றிய தரமான தமிழ் வீடியோக்களுக்கு நானி லைஃப்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.